வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான குதிரைவாலி பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்தோம்னாக்க 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம நைட் ஃபுல்லும் புளிக்க வைக்கணும். ஒரு 8 மணி நேரத்துக்காவது புளிக்க வைக்கணும். ஸோ இப்போ இதை மூடி வச்சாச்சு. இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதோடு நான் தாளிப்பு சேர்த்துக்க போகிறேன். இது காரமாக தான் செய்ய போகிறேன். ஸோ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்க விடணும். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு. ஸோ இதை போட்டுட்டு நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிக்சரை அப்படியே எடுத்து நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்ததுக்கப்புறமா நம்ம பணியார சட்டியில் போட்டு பணியாரமாக எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஸ்டவ்வில் பணியார சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை எடுத்து அழகாக அதில் ஊற்றிடலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஊற்றலாம். இந்த குதிரைவாலி பார்த்திங்கனாக்கா ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இடுப்பு எலும்பை வலிமை பெற செய்யும். அதே போல் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இதில் நிறையா இருக்குது. அதனால் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை உடம்புக்கு கொடுக்கும். ப்ளஸ் வயிற்றுப்புண்ணெலாம் நல்லா குணப்படுத்துகிற திறன் கொண்டது இந்த குதிரைவாலி. ஸோ நம்ம இந்த மாதிரி திணை வகைகள், இந்த மாதிரி அரிசி, இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை நம்ம சேர்த்துக்கும் போது நிச்சயமாக நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். இதே போல் இனிப்பு பணியாரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட பனை வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்து இந்த மாவோட நம்ம போட்டோம்னாக்கா சூப்பரான இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிரும். அது ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மாதவிடாய் பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பணியாரம் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 பக்கம் பெரட்டி போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக செம சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கமன்னு செம வாசனையாகவும் இருந்தது. நம்ம டெய்லி சிறுதானிய வகைகள் எடுத்துக்கலாட்டியும் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட்டோம்னாக்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. குழந்தைங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டெய்லி தோசை இட்லின்னு கொடுக்காம இது மாதிரி செஞ்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.